சரி, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இவ்வளோதானா உங்கள் சந்தோஷம்? அல்லேலூயா. இந்த வருஷம் தொடங்குறதே தெரியல, கண்ணை மூடி கண்ணை திறந்து போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு மாதம் என்ன செஞ்சிருச்சு? கடந்து போயிடுச்சு. நமக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோன்னு தெரில, கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சேன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போக போகிறோம். அதை நினச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தருக்கு எப்படியா இருக்கணும்? பிரயோஜனமாக இருக்கணும். அதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி எடுத்த மெசேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 1ஆம் தேதி எடுத்த வசனம் ஞாபகம் இருக்கா? போன வாரம் பேசினதே ஞாபகம் இருக்காது. இதில் வர 1ஆம் தேதி எடுத்ததை கேட்குறீங்களே ஃபஸ்ட்டு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுவானே. மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவேன். ஞாபகம் இருக்கா? ஆமாம். நான் இந்த மாதமும் அதையே தான் பேச போகிறேன். மறுபடியும் என்ன? மறுபடியும் அதில் நிறுத்துவேன். உன்னை முந்தின நிலையில் நிறுத்துவேன். இப்போ மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும். போதும். இதில் 3 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த 3 வார்த்தை என்னன்னா, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அல்லேலூயா. ஆமாம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நாம் இழந்த காரியங்கள், கடந்த நாட்களில் அந்த முன்னிலையில் நிறுத்துவேன் என்பதை, மறுபடியும் உன்னை முன்னிலையில் நிறுத்துவேன் என்பதை நாம் பார்த்தோம். இப்போ இந்த மாதம் 1 தேதியில் ஆவியானவர் மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. மறுபடியும் கட்டுவேன் என்பதை நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா முதல் காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இடிக்கப்பட்டிருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, இருந்தது, பறிகொடுத்த நிலையில் இருக்கிறது. அது என்ன ஒன்றாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அது சுக வாழ்வாக இருக்கும், அல்லது ஒருவேளை நம்மளுடைய சமாதானமாக இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வைத்திருந்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகள் இருக்கலாம். சில நேரங்களில் நமக்குள்ளே இருந்த நிம்மதி, மன நிம்மதி இருக்கலாம். நிறைய பேர் நிறைய காரங்கள் எதெல்லாம் வைத்திருந்து அது இல்லாமல் இருக்கிறதோ, ஜுவல்ஸாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம். எதை நம்மளிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறதோ, பரலோக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் நான் உனக்கு கட்டுவேன். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். நீங்கள் அதை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்களே அதை புறக்கணிக்கிறது போல இருக்கிறது உங்களுடைய அமைதியும், உங்களுடைய விசுவாசிக்காத எண்ணங்களும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறைபிடிக்கப்பட்ட பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்ட போன ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய ஒரு தகப்பனை போல அவர்களை சுமந்து வந்தார், தாங்கி வந்தார். அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள், தேவன் செய்த எல்லா நன்மையான ஈவுகளை பார்த்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை காணப்படவில்லை. இப்போ இந்த அதிகாரத்தில் தேவனுடைய கோபத்தை பார்க்கிறோம். தேவன் அவர்களை சபித்தார், அவர்கள் மேல் இரக்கமாக இல்லை, அவர்களை அந்நிய ராஜா கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எடுத்து போட்டார், அவர்களோடு இருந்த நிழல் அவர்களை விட்டு விலகி போச்சு. ஆனாலும் பாருங்க, அவருடைய பாவத்தினாலே, மீறுதல்னாலே இத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் இந்த ஜனங்களின் மேல் மனதுருகி பிரிய வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது தான், மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய் என்றார். அல்லேலூயா.
இவங்க எதெல்லாம் இழந்திருக்காங்க அப்படின்னா பாருங்களேன், மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் அந்த வசனத்தை மேல வாத்தியத்தோடும் கவனிங்க, மறுபடியும் நீ மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடலோடும் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். அல்லேலூயா. அப்படின்னா என்ன இழந்தாங்க? மேல வாக்கியத்தை இழந்தாங்க, ஆட்டம் பாட்டத்தை இழந்தாங்க, களி கூறுகிறதை இழந்துட்டாங்க. இத்தனையும் இழந்துட்டாங்க. இத்தனையும் அங்க இல்லை. இப்போ அதற்கு முன்பாக தேவன் எல்லாவற்றத்திலையும் அந்த ஜனங்களுக்கு தேவன் தந்தார். அந்த ஜனங்கள் மேல அவ்வளவு பிரியம் கொண்டார், அவ்வளவாய் நேசித்தார். அவர்களுக்கு செய்யாத அற்புதம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அடிமைதனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த ஜனங்களுக்கு எல்லாவற்றத்திலையும் அவர் மேகஸ்தம்பவமாக அக்னி ஸ்தம்பவமாக கூடவே வந்துகிட்டு இருந்தார். செங்கடலை பிளந்தார், காடைகளை வரவைத்தார், மன்னாவாய் உணவளித்தார், கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினார். எல்லாவற்றத்திலையும் கர்த்தர் அவங்களுக்கு துணையா இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருந்தது, சாதாரணமா இல்லை. ஆனாலும் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் இரக்கத்தோடு அவர்களிடத்துல வந்து மீண்டும் கர்த்தர் அவங்களுக்கு பார்த்து 2ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்களேன், பட்டயத்திற்கு தப்பி மிந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய கோபத்தில பட்டயத்துக்கு விலகின ஜனங்கள் அப்படின்னா அப்போ எத்தனை பெரிய கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்துக்கு தேவன் எவ்வளவு விதமான கோபம் கொண்டிருந்தா மற்ற பட்டயத்துக்கு அவர்களை ஒப்பு கொடுத்திருப்பார். இந்த ஜனம் யார் அப்படின்னா அவர்கள் தப்பி வந்தவர்கள். கடந்த ஆண்டுல பார்த்த நிறைய பேரை இந்த ஆண்டுல நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்படிதானே? கடந்த ஆண்டுல பார்த்த நிறைய பேரை இந்த ஆண்டுல என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதுவும் நான் கண்டா மாதிரி நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க. எத்தனையோ சாவுகளை அடக்கம் பண்ணினேன். போன வருஷத்தில் மட்டும் நிறைய சாவுகளை அடக்கம் பண்ணினேன், நிறைய சாவுகள். அதில் இன்றைக்கும் என்னால் ஜீர்ணிக்க முடியாது. அந்த திருவத்தூர் சர்ச்சில் இருந்துட்டு அவர் அப்போ தான் பார்த்துட்டு வரோம். அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு, என் பிள்ளைங்களோட பேசிட்டு போயிருக்கிறாரு, பிள்ளைங்களோட பேசிட்டு விளையாடிட்டு போயிருக்கிறாரு. பிள்ளைங்க வீட்டுக்கு அங்கேருந்து திருவத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்குமா அதிகபட்சம்? 30 நிமிஷத்தில் இறந்துட்டார். நோய் வியாதியில் படுக்கலை, எதுவுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜீர்ணிக்க முடியல. ஏதோ அந்த பிரதருடைய பெரியப்பா, வினோத்தோடைய பெரியப்பா, ஜீர்ணிக்க முடியல. வினோத் தான் ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, பெரியப்பா இறந்துட்டார் அப்படின்னு. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஏங்க அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை பார்த்து அவருக்கு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டான்னு சொன்னால் அப்போ எவ்வளோ டைமிங் ஆகிருக்கும். எங்களுக்கு அது சீக்கிரம் போல இருக்கு. இப்போதான் பிரதர் பார்த்துட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே இறந்துட்டு. ஆச்சரியம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் மீதி வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார்? உயிரோடு வைத்திருக்கிறார். உயிரோடு வைத்த நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் என்ன செய்வாரா? ஆமாம், எல்லா இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கடந்த ஆண்டில் உங்களுக்கு தெரியல, உங்களை விட்டு என்ன போயிடுச்சுன்னு தெரியல, எது என்னை விட்டு பறி போயிடுச்சுன்னு தெரியல, நான் எந்த நிலையில் இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் உங்களை கண்ணை மூடிக்கிட்டு, ஒருவேளை நீங்கள் எதுவுமே இழக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஆல்ரெடி நீ கட்டப்பட்டு இருக்கிற, ஆனால் உன்மேல இரக்கமாக இருந்து உன்னை மறுபடியும் கர்த்தர் எல்லாவற்றத்திலையும் உன்னை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ இழந்தது சுகமாக இருக்கலாம் பிரதர் சிஸ்டர், நீ இழந்தது ஆசீர்வாதமாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம். நீ இழந்தது ஒருவேளை உன் சுகவாழ்வாக இருக்கலாம், ஒருவேளை நீ இழந்தது உறவுகளாக இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு திரும்பவும் உனக்கு கட்டளையிடுவாராக, திரும்பவும் உன்னை கட்டி கர்த்தர் எழுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்தவர், மனதுருகிறவர், நம்மேல் பிரியமாயிருக்கிறவர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களின் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கரங்களை தட்டி இந்த மறுபடியும் ஆண்டவர் என்ன கட்ட போகிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளை மறுபடியும் நம்மளுடைய சந்தோஷத்தை திரும்பவும் தந்து நம்மளை கட்டப்போகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய ஐயோ நான் அப்படி இருந்திருந்தா அந்த எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். விளையாடுற பிள்ளைங்க ஒரு வாலிபத்துக்கு வந்த உடனே ஒரு வாலிபத்துலேருந்து அதுங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை பண்ணி வச்சுன்னு அந்த பிள்ளைங்களை போய் கேட்டால் நான் அந்த வாலிபத்திலேயே சின்ன வயசுலேயே என்ன செஞ்சிட்ருக்கலாம், அப்படியே சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அதுவே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்ட உடனே அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அது ஏன் தான் கல்யாணம் பண்ணனுக்குதுன்னு பார்த்துன்னுவாங்க. இந்த கல்யாணம் பண்ணவங்கக்கிட்ட ஒரு பெரிய இது என்னென்னா, அங்கே எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 4 காரியங்களை அப்படியே மனப்பாடமாக அப்படியே டைப் பண்ணி சிந்தையில் வச்சுன்னுக்குதுங்க. பொம்பளை பசங்க சிந்தையில் வச்சுன்னு என்கிட்ட 25 வருஷமாக வாழ்ந்தோம். என் பொண்டாட்டி சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் என்ன வாங்கி கொடுத்துருங்க, எங்கள் அப்பா மாதிரி வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன எனக்கு செஞ்சிட்டீங்க, எங்கள் அப்பா மாதிரி. 26 வருஷம் முடிய போகுது கல்யாணம் ஆகி. 26 வருஷத்தில் சொல்கிற ஒரே வார்த்தை கேட்டு கேட்டு எனக்கும் புளிச்சு போச்சு. ஃபஸ்ட்டு கேட்டோடனே சுருக்குஞ்சி. அப்புறம் இது ரொம்ப கேட்டோடனே எனக்கு இது ஒரு மென்டல் போல இருக்குது, ரெக்கார்டிங் மாதிரி இது போட்டு விட்டா சொல்லும் பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, நான் எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா அப்படின்வாங்க. எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா அப்படின்வாங்க. எப்படி வாழ போகிறாங்க, இப்படி தான் தேவன் தான் எழுதி வச்சுக்கிறதுனால தான் வாழ்ந்துருக்கிறேன், இதான் வாழ்க்கை. நீயா ஒன்று தப்பு கணக்கு போட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறதெல்லாம் அதுதான் சொல்லுவேன். ஏம்பா நீயா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு பேசுனேன், இதுதான்ப்பா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. மாறிலாம் நடக்காது. மாறி உனக்கு எனக்கு வேற யாருன்னா அந்த 2 வருஷத்தில் புட்டுக்குன்னு இருப்போம். 26 வருஷம் என்ன செய்யாது, கடந்துலாம் வராது. 26 வருஷம் கடந்து வந்திருக்குதுன்னா இதுதான் தேவ சித்தம், வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்புறம் அதாவது பாருங்க, அந்த வசனம் சொல்லி பாருங்க, சஞ்சலம் நீங்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் தேவன் என்ன செய்வாராம். ஆமாம், உன்னுடைய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கும், உன்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினாலே, உன்னை எல்லா விதமான சந்தோஷத்தினாலே தேவன் மறுபடியும் உன்னை கட்டுவார், உன்னை கட்டுவார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால். பாருங்க, எதை இழந்துட்டாங்க? சாப்பிட்ற விஷயத்தை கூட இழந்துட்டாங்க. கொழுமையானதை. இப்போ நம்ம எதை சாப்பிடுவோம்? பணம் இருக்கிறவன் எல்லாமே எப்படி இருக்கும், டேபிள் 5 3 அப்படியே இருக்கும். எதை விரும்புகிறானோ சாப்பிடலாம். இல்லாதவங்களுக்கு 2 தான் செய்வோம்ல, ஒரு சோறு ஒரு குழம்பு. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் எப்படி தருவார்னா, கொழுமையானதை பூரிப்பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி. இந்த மறுபடியும் நீ கட்டப்படுகிறது என்னன்னா, உன்னை கொழுமையான சாப்பாடு. இது இன்னைக்கு இருக்கு, ஆனா சாப்பிட முடியல. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? இருக்கு, கொழுமையான சாப்பாடு இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல. நான்லாம் 10 இட்லி 20 இட்லி தின்னவன். எங்க அம்மா எனக்கு தோசை சுட்டு போட்டு போடா எழுந்து அப்படின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிடுவேன். இன்னைக்கு என் பொண்டாட்டி சாப்பிடுன்றா, 2 போதுன்றேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொழுமையானதை சாப்பிட்டு திருப்தியாய் சாப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 16 வாசிங்க. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு. பாருங்க, நீ அழாதபடிக்கு. கர்த்தர் அப்படின்னா என்ன செய்ய போறாரு? உன் அழுகையை மாற்ற போறார். நீ அழாதபடிக்கு. போன வருஷம் அழுதுருக்கலாம், இந்த வருஷம் துவக்கத்தில் கூட அழுதுருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே சபையில் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ அழாதபடிக்கு
உன் சத்தத்தை சத்தத்தை அடக்கி நீ நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை உன் காத்துக்கொள் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு தக்க பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் சத்துருக்களின் தேசத்தில் இருந்து திரும்பி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இனி உனக்கு என்ன இல்லைன்றாரு. இதை நீ விசுவாசித்து உள்வாங்கி இன்னைக்கு நீ செயல்படும் போது கர்த்தர் உனக்கு புது வாழ்வை தேவன் கட்டளையிட போகிறார். நீ உன்னுடைய கண்ணீர் விடாதபடிக்கு உன்னை என்ன செய்ய போறாரு? காக்க போறார். இது எல்லாம் யார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். சரி, ஓகே. இப்போ மறுபடியும் கட்டப்போற, எப்படிலாம் கட்டப்போற? சந்தோஷம், மகிழ்ச்சி, இப்படி நிறைய வார்த்தைகளை தேவன் தந்தார். ஆனா இது யாருக்கு தந்தார் அப்படின்னு இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது 17ல. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டிப்பீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும். அப்பொழுது திருப்பப்படுவேன். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க. நீர் என்னை திருப்பும், அப்பொழுது திரும்புவேன். நீர் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யாரை தேவன் கட்டுவார் அப்படின்னு இந்த வசன பகுதி சொல்லுது அப்படின்னு சொன்னா, யார் ஒருவன் தன் தவறை, பிழையை உணர்ந்து தேவனிடத்திலே அறிக்கை செய்கிறானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவனை தான் மறுபடியும் கட்டுவார். கரங்களை தட்டி, கரங்களை நல்லா தட்டுங்க பிரதர், தட்டுங்க. எத்தனை பேர் என் வாழ்க்கையில நான் இழந்தை சமாதானத்தை, சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை நான் திரும்பவும் கட்ட வேண்டும் என்று சொன்னா, உன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது அறிக்கை செய்து விட்டு விடுகிற காரியங்கள். ஆமா, தப்பு பண்ணலன்னா யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் நல்லவன் சொன்னா நம்மளை காட்டிலும் பாவி. அதனால தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலை கர்த்தர் தண்டித்ததை பார்த்தார்கள். இந்த ஜனங்களை கர்த்தர் சபித்ததை பார்த்தார்கள். அந்நிய ராஜா கைகளிலே ஒப்பு கொடுத்ததை பார்த்தார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் மனம் இறங்கி அவர்களை கட்டுவேன் சொன்ன உடனே அத்தனை ஆசீர்வாதங்களை சொன்னார். பாருங்க, இவங்க இங்க சொல்றாங்க, நாங்க எப்படி இருந்தோன்னா பணியாத மாடை போல் இருந்தோன்னு சொல்லி தன் பிள்ளைகளை அறிக்கை செய்கிற ஜனமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. என்னைக்கு நம்மளுடைய குற்றங்களை தேவ சமூகத்தில் போய் நம்ம எல்லாருக்கும் முன்பாக தேவனிடத்துல தன்னை அர்ப்பணிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கை பெரிய உயர்வில் தான் வரும். அல்லேலூயா. நாம சில நேரங்களில் நம்ம தப்ப நமக்கு தெரியும், நம்மளுடைய தவறு என்னன்னு தெரியும், நான் என்ன செஞ்சிட்டேன்னு தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்னு நம்மளே அறியாமல் நம்ம ரொம்ப பெருமையாக பேசுறது உண்டு. தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிழைகளை, குற்றங்களை தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து சொல்கிறாங்களோ, ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு அவங்களுக்கு வைக்கிறது என்னன்னா, மறுபடியும் நான் அவர்களை கட்டுவேன். இயேசு நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது 12 வருஷமா ஒரு வியாதி உள்ள ஸ்திரீ இருக்கிறார். அவருடைய வியாதி என்ன அப்படின்னா பெரும்பாடு, உதரப்போக்கு அவளுக்கு நிற்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் 12 வருடங்க, 1 வருடம் 2 வருடம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் அவள் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறார். இன்னைக்காச்சும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தெரியாது. அன்னைக்கு அந்த மாதிரி இப்படி உதரப்போக்கு இருந்ததுனாலே அவளை வீட்டை விட்டு பின்புறத்தில் தான் என்ன செய்வாங்க, அதுவும் யூதர்களின் கலாச்சாரத்தில் ரொம்ப மோசம், அவங்கள ஒதுக்கி ஊருக்கு வெளியே புறம்பே வைப்பார்கள். இப்போ 12 வருஷமா அப்படி இருக்கிறாள்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கு போயிருக்க முடியுமா, ஒரு சுக காரியத்துக்கு போயிருக்க முடியுமா, இல்லை ஒரு கடத்தெருவுக்கு தான் அவள் சுதந்திரமா போயிருக்க முடியுமா? அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள அநேக பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்க, எத்தனை பிரச்சனையை சொல்றாங்க, எவ்வளோ போராட்டத்தை சொல்றாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இருக்கிறதே பெரிய பிரச்சனையா சொல்றாங்க.
அவள் 12 வருஷமான வியாதி, ஆனால் அவளால் முடியல. பைபிள் சொல்லுது, ஆஸ்தியை விற்று வைத்தியருக்கு செலவு பண்ணினாலாம். சற்றும் அவள் என்ன செய்யவில்லை. ஹலோ, சற்றும் என்ன செய்யவில்லை. ஆனால் இயேசுவை நான் தொட்டா சுகம் ஆயிடுவேன் வந்து தொட்டுட்டா சுகமாயிட்டா. வரும்பொழுது வெக்கப்பட்டு கூனி குறுகி வந்தா, எழுந்து நிமிந்து நடக்க முடியாம அப்படியே அமர்ந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் கீழே, அதனால தான் அவளால் கீழே தொட முடியுது. மேல் துணியை தொட முடியல, கூட்டத்துக்குள்ளே போக முடியல. எல்லாருடைய கால்களையும் நீக்கி கீழேயே தேய்ச்சிக்கிட்டு போனதுனால தான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை என்ன செஞ்சிட்டா, தொட்டுட்டா, சுகம் அடைஞ்சிட்டா. வெக்கத்தோட வந்த ஆண்டவர் சொல்றார் சீசர்களை பார்த்து, என்னை யாரோ தொட்டது உண்டு. பக்கத்தில் இருக்க சீசர்கள் சொல்றாங்க, ஐயரே திரளான ஜனம் இருக்கு, உங்களை தொட்டது யாரு எப்படின்னு சொல்ல முடியும்? என்னை யாரோ தொட்டாங்க. எனக்குள்ள இருந்த ஒரு வல்லமை என்ன செஞ்சுது பாருங்க. அவ அன்னைக்கு வெக்கப்படவே இல்லைங்க. அவளுடைய காரியத்தை அங்க வந்து சொல்றதுக்கு அவ என்ன செய்யல. நம்மளுடைய குற்றங்களையோ தப்புகளையோ அவ சொல்ல முடியாத காரியம். நம்மளாச்சு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் இந்த தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே மன்னின்னு சொல்ல மாட்டோம். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி வீரப்பா வரப்பாவே நிற்போம், அப்படின்னு நிற்போம். ஆனால் அவள் எழுந்து தான் தொட்ட காரணத்தை சொன்னாள். இயேசு அவளை பார்த்து உண்மையை சொன்னதுனால, குற்றத்தை உணர்ந்து உண்மையை சொன்னதுனால, வெக்கப்படாத சொன்னதுனால, யார் இருக்கிறா எவருக்கா என் இயேசு இடத்துல நான் பேசுறேன்னு தைரியமா சொன்னதுனால, இயேசு அவளுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, சமாதானத்துடனே போ. எப்படி போ? எது இல்லாம வந்த அதை எடுத்துக்கொண்டு என்ன செய். இன்னைக்கு நாம உண்மையை தேவனிடத்துல சொல்லும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையை எல்லாவற்றத்திலையும் சிறப்பாக்க அவர் வல்லமை உள்ளவர். இவங்க அதை தான் சொன்னாங்க. மீண்டும் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீர் என்னை தண்டித்தும் நான் பணியாத மாடை போல் அடிக்கப்பட்டு என்னை திருப்பும் அப்பொழுது திரும்பப்படுவேன். அல்லேலூயா. ஜனங்கள் உணர்ந்தார்கள், நீங்க என்ன தண்டிச்சீங்க, நான் மாடு மாதிரி இருந்துட்டேன், இப்போ ஒரு விஷயம் என்னை திருத்தும் ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், திரும்புகிறேன். இந்த திருப்பத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமா, ஏதோ நம்மளை விட்டு போயிடுச்சு, கேர் பண்றது இல்லை, அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படுறது இல்லை, தனியா போய் உக்காஞ்சி புலம்புறோம், போனதை குறித்து வருத்தப்பட்டு போனச்சே ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஜனங்கள் தனியே புலம்பல, ஆண்டவரை பார்த்து சொல்றார்கள், நீர் என்னை திருப்பும், நான் என்ன செய்வேன். தேவ ஜனமே, உன்னை மறுபடியும் தேவன் கட்ட வேண்டும் என்று சொன்னா, நீ ஆண்டவர் கையில் தன்னுடைய குற்றங்களை போய் அர்ப்பணிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இவங்க அப்படிதான் சொன்னாங்க, திருப்பும், நான் திரும்புகிறேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன், என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எபிராயிம் துக்கித்து. எத்தனை வசனம் வாசிக்கிறேன்? ஆகிய கர்த்தர், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள முதல் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்றாங்க. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, ஐயோ நானா இப்படி தேவ சமூகத்தை விட்டு இழந்து போனேன், தேவ கிருபையை விட்டு இழந்து போனேன், தேவ மகிமையை விட்டு இழந்து போனேன்னு இப்போ என்ன பண்றாங்களாம், மனஸ்தாபப்படுறாங்களாம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் மனஸ்தாபப்படணும். எங்க படணும்? தேவ சமூகத்தில் மனஸ்தாபப்படணும். எங்கேயோ போயிட்டு எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. மறுபடியும் எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணுமோ, மகிழ்ச்சி வேணுமோ, களி கூறுதல் வேணுமோ, ஆடல் பாடல் வேணுமோ, எல்லாவற்றத்துக்கும் ஒரே வழி, தேவ சமூகத்தில் உன் குற்றங்களை போய் உணர்ந்து நீ மனஸ்தாபப்படணும். அவர் அந்தரங்கத்தில் பார்க்கிறவர் உனக்கு வெளியரங்கமாக பெரிய பலன் அளிப்பார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜனங்களுக்குள்ள அதுதான் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் 4ஆம் வசனத்தை சொல்றார், நான் மறுபடியும் ஒன்று கட்டுவேண்டான்றாரு.
மறுபடியும் நான் உன்னை என்ன செய்வேன்? சாதாரண கட்டுறது இல்லைங்க. இங்க பாருங்க, தேசத்தையே கொண்டிருக்கிறேன். சாரி 38, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகர அனனேயாளின் கோபுரம் முதல் கொடிவாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் வீடு இல்ல, கர்த்தர் நகரத்தையே கட்டுவேன் என்று என்ன செய்கிறாரு? யாருக்கு? மனம் திரும்புகிறவனுக்கு. யாருக்கு? தன் குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்படுறவனுக்கு, உணர்கிறவனுக்கு. 1000 தப்பு பண்ணிட்டு வந்து அப்படியே வீரப்பா உட்காந்துட்டு இருக்க கூடாது. பாவி உணரணும். சபைக்குள்ள வரும் பொழுது தன் பாவங்களை உணரணும், தன் குற்றங்களை உணரணும். இன்னைக்கு தைரியம் எங்கிருந்து வந்திருக்குது? ஹலோ, இன்னமும் சரி, கர்த்தர் இன்னைக்கும் தமது முழு வல்லமையோடு தான் இருக்கிறார். பயம் இருக்கணும். தேவ சமூகத்துல அவங்களுக்கு இருந்தது. ஒன்று சொல்றேங்க, இன்னும் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். ஆனா அதே நேரத்தில் அவர் கோபம் சாதாரணமாக இருக்காது. இதே அதிகாரத்தை வாசிக்கும் போது தான் அவர் எவ்வளோ கோபக்காரு, எவ்வளோ விதத்தில் அடிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று இந்த அதிகாரத்தை நான் திரும்பவும் வாசிக்கும் பொழுது நிறைய பயங்கள் என் இருதயத்துக்குள்ளே உண்டாகிறது. இன்னைக்கு துணிகரம் பாருங்க, அனேனியா சப்ரால் 2 பேர். அவ எழுந்து தன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொல்லி, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி சமாதானத்தோட போறா. அவ அந்நிய பெண்ணு. அவளுக்கே என்ன வந்தது? அவ யார்? அவ அந்நிய பெண்ணு. அனேனியா சப்ரால் யாரு? சபைக்குள்ள இருக்கிறாங்க, தேவனுக்கென்று மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ்றவங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்கு என்ன இல்லை? தேவ பயம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை. சபைக்குள்ள வரும் பொழுது வீராப்பா என்ன செய்யுது? புருஷன் முன்னாடி வரான், பொண்டாட்டி 3 மணி நேரம் கழிச்சு வரா சபைக்கு. ஆனா என்ன இல்லை? என்ன இல்லை? அவளுக்கு பயம் இல்லை. ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நடந்ததை அறியாமல். அல்லேலூயா. புருஷனோட சபைக்கு வந்திருந்தா நடந்ததை அறிந்திருப்பா. வராததினால 3 மணி நேரம் கழிச்சு பின்னாடி வந்ததினால நடந்ததை அறியவில்லை. கர்த்தரிடத்துல போய் சொல்லி அவள் என்ன செஞ்சா? துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லி, ஊழியக்காரன் என்று பார்க்காம பொய் சொல்லி எதை வாங்கி கொண்டா? எதை வாங்கி கொண்டா? மரணத்தை வாங்கி கொண்டா. என்ன இல்லை? தப்பு பண்ண உணர்வு இல்லை, பொய் சொல்றோம் என்ற உணர்வு இல்லை. இன்னைக்கு நம்மளை விட்டு வச்சிருக்கிறாரு நினைக்கிறீங்களா? என்னைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் மறுபடியும் கட்டுவார். எத்தனை பேர் கட்டப்பட வேண்டும்? இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. 20 வாசிங்க. சாரி 20 என்ற ஒரு நிமிஷம். 19 வாசிங்க. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று துக்கித்து இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நிச்சயமாய் கேட்பேன். அல்லேலூயா. அப்படின்னா நீ உணர்ந்து விழாவில் அடிச்சுக்கிட்டோ, நம்ம எல்லாம் சொல்ற மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுவுறன்ற மாதிரி அவன் அந்த குற்றங்களை எல்லாம் உணர்ந்து எதை அடிச்சுக்கிட்டு அழுவுறானா? விழாவில் அடிச்சுக்கிட்டு அழுவுறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நிச்சயமாக கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மேல் இரக்கமாக இறங்கினா நம்மளுடைய குற்றங்களை எல்லாத்தையும் அறிக்கை செய்யணும். 34வது வசனம் சொல்லுகிறது, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. எப்போ அப்படி சொன்னா கர்த்தர் அவர்களின் அக்கிரமங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாத இருப்பேன் என்றார்.
அல்லேலூயா சொல்லுங்க. இனி என்ன செய்ய மாட்டேன்? இனி என்ன செய்ய மாட்டேன்? பாவங்களை நினைக்க மாட்டார். ஏன்? எனக்கு ஒருவேளை அவர் மனமிறங்கி இன்னைக்கு என் குற்றங்களை மனமிறங்கி, இன்னைக்கு என் பாவத்தில் மனமிறங்கி, நான் செஞ்ச மீறுதலில் மனமிறங்கி, என் மேல் அவர் மனதுருக்கமாக இருக்கிறார். என் பாவங்களை அவர் நினையாமல் இருக்கிறார். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மறுபடியும் கர்த்தர் என்னை கட்டுவிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போது ஆண்டவர் நம்மளை கட்டுவேன்னு சொல்லிட்டார். இப்போ யாரை கட்டுவார்? தன் பாவங்களை அறிக்கை செய்து உணர்கிறவனை கர்த்தர் கட்டுவேன்னு சொல்லிட்டார். எப்படி கட்டுவேன்? அவர்கள் இழந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், மேலதாளம், ஆடல் பாடல் இதெல்லாம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிருச்சான்? போயிடுச்சு. திரும்பவும் அதை என்ன செய்ய போகிறேன்? தருவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். எப்படி தருவார்? அப்படி எப்படி கட்டுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நன்மையினாலே கர்த்தர் உன்னை கட்டப்போகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. முதல் காரியம், ஆமாம், இது வரைக்கும் உங்களுக்கு ஓரலாக அந்த அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பிரசங்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் ஆண்டவர் உன்னை கட்டுவேன்னு சொல்கிறவர் எப்படி கட்டுவார் என்றால், நன்மையினாலே கட்டுவார். சுருக்கமாக எழுதிக்கிங்க, நன்மையினாலே கட்டுவார். ரெஃபரன்ஸ் எரேமியா 24 5-6 வாசிங்க. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யார? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்க போக விட்டாரு? எங்க போக விட்டாரு? சிறைக்கு அனுப்பினது யாரு? ஜனங்களை. கீழ்ப்படியாத ஜனங்கள், சொல் கேட்காத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்த ஜனங்கள் எங்கே அனுப்பிட்டார் அப்படின்னா, சிறைப்பட்டு போனார்கள். யூதர்கள், வாசிங்க அத. யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு எப்படி வச்சிருக்க போறானா, இப்ப நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு இங்க பாருங்க, இதுல இருந்து பாருங்க, அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அங்கீகரிக்க போகிறாரு? நன்மையினாலே உன்னை என்ன செய்ய போறாரு? நன்மையினாலே உங்களை என்ன செய்ய போறாரு? ஆமா, நான் எதை இழந்துட்டேன்? நன்மைகள் இழந்துட்டேன். வசனம் உள்ள போதா? கவனிக்கிறீங்களா? எதுல அலங்கரிக்க போறாரு? நன்மையில அலங்கரிக்க போகிறார். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மைகள் உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். கரங்களை தட்டி. இழந்து போயிட்டாங்க, தேசத்தை இழந்தார்கள், நிம்மதி இழந்தார்கள். அவர்தான் தேவனே அவர்களை சிறையிருப்பில் அனுப்பினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்தான் அவங்களை எங்க அனுப்பினார்? இப்போ அதனால அவர் மனஸ்தாபப்பட்டு நம்மளை மீண்டும் வெளியே எடுத்து திரும்பவும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர்களை கட்டுகிறார். அவர்கள் இடிக்கப்படுவதில்லை, அவர்கள் நாட்டப்படுவார்கள். கரங்களை தட்டி. அவர்கள் பிடுங்கப்படுவதும் இல்லை. இப்போ நாட்டினது என்ன? யாரு? நீ மனம் திரும்பிட்ட, நீ தேவனிடத்தில் உன் குற்றங்களை அறிக்கை செஞ்சிட்ட, நீ செஞ்ச தப்புகளை எல்லாம் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் இத்தனை தவறான காரியங்களை செய்து விட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க என்னை உணர்த்தும் போது, என்கிட்ட பேசும்பொழுது, நீங்க எனக்கு ஆண்டவரே கூப்பிட்டு எனக்கு உபதேசிக்கும் பொழுது நான் மாடு மாதிரி கேட்காமையே போயிட்டேன். இப்போ எனக்கு என்ன செய்யுங்க? மனமிறங்குங்க. என்ன உடனே ஆண்டவர் இந்த வசனத்தின்படி மறுபடியும் அவர்களை கட்டி அவர்களை இடித்து போடுகிறவர்கள் இல்லை, அவர்கள் நாட்டப்படுவார்கள், அவர்களை பிடுங்குகிறவர்களும் இல்லை. தேவன் உன்னை கட்டி வைத்திருக்கிறார். எதனால கட்டுறாரு? எஸ், நன்மையினால். எதுல கட்டுறாருங்க? நன்மையினால தான். நன்மையினால நீ கட்டிட்டேன்னு நினைச்சிக்க, நீ எதை குறிச்சு என்ன செய்ய மாட்டேன்? ஃபீல் பண்ணவே மாட்டேன். ஆனா ஒண்ணு சகோதரா, பாவத்தை அறிக்கை செய். இதான் ரட்சணை நாள்.
இன்னொரு காலம் வரணும்னு நினைக்காத. 2025 போயிடுச்சு, திரும்ப வரணும் ஒரு நாளும் என்னாத, ஒரு நாளும் அது என்ன செய்யாது, திரும்பி 25 வரவே வராது. நீ எவ்வளோ தலைகீழ நின்னாலும் என்ன செய்யாது. அந்த மாதிரி இந்த நாள் போயிடுச்சு. இன்னைக்கு நீ மனம் திரும்பலனா இந்த நாள் உனக்கு இன்னொரு முறை வரவே வராது. இன்னைக்கு நீ மனம் திரும்பிட்டினா உன்னை மறுபடியும் தேவன் கட்ட வல்லவர். அதுவும் எப்படி கட்ட வல்லவர்? நன்மைகளினாலே கட்ட வல்லவர். ஃபர்ஸ்ட் எதனால கட்டுறாருங்க? நன்மையினால். இதுக்கு உதாரணமான வசனம் எரேமியா 42:9-10, எரேமியா 18:8-9-10. இத்தனை வசனங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் உங்களை எதனால் கட்டுறாரு? நன்மையினால் கட்டார். உன் சாபக்கேடுகளெல்லாம் விலக்கி போடுவார். நீ ஏன்டா என் வீட்டில் தண்டத்துக்கு வந்து பிறந்தன்னு கேட்ட வார்த்தையை புரட்டி போடுவார். நீ என்னத்துக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கிறேன்னு சொல்கிற வார்த்தையை புரட்டி போடுவார். உன்னை கண்டு ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவார். அப்போ எங்கள் அப்பா போதையில் வந்து சொல்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை, நீ பிறந்த என் வீடு குட்டி சவர் ஆயிடுச்சிடுவார். நான் 6ஆம் போர், எங்கள் அம்மாவுக்கு 6ஆம் போர் ஆண் பிள்ளையை பார்த்தா ஆணை கட்டி வாழ்வாங்கன்னு யாரோ சொல்லி பயங்கர சந்தோஷம் வரப்பட்டுக்கிறாங்க. எங்கள் அம்மா நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. பிச்சை எடுக்காத குறை, சோத்துக்கு பிச்சை எடுக்கலைன்னா பிச்சை கூட எடுத்து போட்டிருப்பாங்க எங்கள் அம்மா. அந்த அளவுக்கு சாபக்கேடானவன். எங்கள் அப்பா சொல்லுவார், உன்னை எத்தனையோ முறை போய் குப்பை தொட்டியில் போட்டேன், உங்கள் அம்மா தான் எனக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கிறாங்கன்னு. போதை வரும்போதெல்லாம் என்ன ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அசோக் லைலாண்டில் வேலை வந்தது. அங்கே ஒரு சண்டை நடந்த உடனே அவர் என்ன செஞ்சுட்டாராம், சண்டைக்கு பயந்துன்னு வேலையை விட்டு வந்துட்டார். ஆசிமோட்டில் இருக்கிறவங்க 2 பேர் அச்சு குத்தின்னு வெட்டிக்கிட்டாங்க. இவரும் கூட போகிறாரு. இவரும் எங்கேயாச்சும் எதுனா பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சுட்டாராம். இவ்வளோ எங்கள் அப்பா சொன்ன கதை தான். அது என்ன பாருங்கள், எவ்வளோ சொல்லி கொடுத்தாரு. ஏதோ மண்டையில் இல்லை, இதை மட்டும் மண்டையில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஒரு ததுரம், நான் ஒரு புரோஜனம் இல்லாதவன், ததிரமாய் நான் பிறந்தது, என்னை தூக்கி போட இருந்தாங்களாம், நான் நோ யூஸ்லெஸ்ஸா அப்படின்றது என் மண்டையில் என்ன செஞ்சிச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 4ஆவது தெருவில் வீடு இருந்தாங்க. 4ஆவதா 5ஆவது தெருவா 4ஆவது தெருவா? அது 5ஆவது தெரு. இது என்ன 6ஆவது தெரு? அது பக்கத்து தெருனா 5ஆவது தெரு தான். பாயமா வீட்டு சந்து பட்டா வீடு. அது துன்றதுக்கு சோறு இல்லைன்னா அதை வீட்டை விற்றுட்டு வந்து இதை வாங்கினாங்க. இல்லையா சொல்லுங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, இவன் பிறந்த நாள் தான். எங்கள் வீட்டுக்கே மூத்தவங்க எங்கள் அக்கா. 3 நாள் மஞ்சா காமலை ஜுரத்தில் படுத்த படிக்காய் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்து மஞ்சா காமலை வந்து செத்து போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னை அடிப்பார். பாரு, உன்னால தான் என் பொண்ணே செத்துட்டா, அவள் தான் ராசி, என் பொண்ணே செத்துட்டான்னு எங்கள் அப்பா பார்த்து என்ன அடிப்பார். நான் பிறந்தனால வேலை போச்சா, நான் பிறந்தனால வீடு போச்சா, நான் பிறந்தனால எங்கள் அக்கா செத்து போயிட்டாங்களாம், நான் ராசி இல்லாதவன். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இப்படியாய்ப்பட்டவர்களை மறுபடியும் தேவன் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட சில நேரங்களில் யூஸ்லெஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, கேர் பண்ணாதீங்க. யூஸே இல்லாததை யூஸ் பண்ணுறவர் தான் கர்த்தர். திறமையை பார்த்து கர்த்தர் செலக்ட் பண்ணுறவர் அல்ல, தகுதியை பார்த்து கர்த்தர் செலக்ட் பண்ணுறவர் அல்ல, இரக்கத்தை வைத்து தான் செலக்ட் பண்ணுறவர். யார் யூஸோ அவங்கள கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். யார் யூஸ்லெஸ்ஸோ அவங்கள, யார் யூஸாக இருக்கிறாங்களோ அவங்களை காட்டிலும் டாப் மோஸ்ட் கர்த்தர் பெரிய ஆளாக வைக்கிற தெய்வன். கரங்களை தட்டி. 2வது, எதனால கட்டப்படுவேன்? முதல், நன்மையினால். 2வது, சிறையிருப்புகளை திருப்பி நம்மளை கட்டுவார். என் வாழ்க்கை இந்த கதியில் ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி எனக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க இனியும் பிழைக்க மாட்டேன். நான் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் ஜான் ஏர்னா முழம் சறுக்குது, என்னால் முன்னுக்கு வரவே முடியல. உன் சிறையிருப்பை தேவன் திருப்பி மறுபடியும் உன்னை கட்டுகிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் சொல்கிறது அதுதான். எவ்வளோ முயற்சி எடுத்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நானும் எவ்வளோ டக்கர் அடிச்சு பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே முன்னுக்கு வர முடியல. தேவ பிள்ளையை நான் உன்னை ஒன்று பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்கிறவர் உன் சிறையிருப்புகளை எல்லாம் திருப்பி உன்னை முந்தின நிலைமையிலே கத்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாசிங்க வசனத்தை. எரேமியா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்புகளையும் திருப்பி முன்னிருந்தது போல முன் இருந்ததை போல அவர்களை கட்டுவித்து கரங்களை தட்டி. ஹalleluya. வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. நான் எப்படி கட்டுவேன்? முன் இருந்ததை போல நான் யூதாவின் சிறையிருப்புகளையும் இஸ்ரவேலின் சிறையிருப்புகளையும் திருப்பி முன் இருந்ததை போல அவர்களை நான் கட்டுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்படி தான் சிக்கிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு, இங்கே போயிடுச்சு, அடைக்கப்பட்டுச்சு. ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் உடைக்க கத்தர் வல்லவர். உன் முயற்சிகளை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நான் இதை முயற்சி எடுத்து இதில் ஃபைலர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு தேவ சமூகத்தில் கத்தர் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். நீ எடுத்த முயற்சி ஒன்றும் வீண் போகவே போகாது. அந்த சிறை இருப்புகளை கத்தர் உடைத்து, அந்த சிறை இருப்புகளை கத்தர் உடைத்து, அந்த இடத்துல எது நஷ்டன்னு கண்ட, எது உனக்கு லாபம் வரலன்னு நினைச்ச, எது உனக்கு மேன்மை அடையலன்னு நினைச்ச, எதில் நான் வேஸ்ட்டாக என்னுடைய டைமை, என்னுடைய பணத்தை, என்னுடைய உழைப்பை செலவழிச்சிட்டேன், இது ஒரு சிறையாய் மாறி போச்சு என்று ஃபீல் பண்றியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை திருப்பி உனக்கு தேவன் நன்மையானவைகளை கட்ட செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் உன் சிறையிருப்புகள் எல்லாத்தையும் திருப்பி உன்னை என்ன செய்வாரு? 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அதுல இதோ நான் அவர்களுக்கு, பாருங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு? சிறையிருப்பை திருப்பி கட்டுவேன் சொன்னவர் என்ன சிறையிருப்பு? நான் அவர்களுக்கு ஆரோக்கியம், அவர்களுக்கு சௌக்கியம், அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவேன். இதெல்லாம் இல்லையே. எனக்கு எங்க பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு? எங்க எனக்கு பரிபூர்ண சந்தோஷம் இருக்கு? காத்து மாதிரி ஏதோ ஒரு நேரம் வருது போது, மீதி நேரம்லாம் என் வாழ்க்கை ஏண்டா வாழ்றேன்னு தானே இருக்கு. கத்தர் மாற்றுவார், கத்தர் மாற்றுவார். ஏன்? அவர் என் சிறை இருப்புகளை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் என்ன திருப்ப போகிறாரு? சிறை இருப்புகள் எல்லாம் திரும்ப. இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இவ்வளோ அற்புதமாய் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறாரு. நம்ம ஒரே ஒரு மனம் திரும்பி தேவனிடத்தில் தன் பாவங்களை அறிக்கை செஞ்சிட்ட உடனே, நம் குற்றங்களை அறிக்கை செஞ்சிட்ட உடனே, கத்தர் எனக்கு இப்படியான நான் இழந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆடல் பாடலையும் கத்தர் எனக்கு மீண்டும் தருவேன்னு சொல்றாரு. வயசாகி போச்சு, இனி நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதன்றாரு. உன் வயதை திரும்ப நான் வாழ வயதை போல மாற்றுவேன்னு சொல்றாரு. ஏன் திரும்ப கத்தர் எனக்கு இந்த வார்த்தையை தருகிறான்னு தெரியல. சபையே, ஒன்றை நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை வானங்களும் பூமிகளும் ஒளிந்து போனாலும் ஒருபோதும் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. மறுபடியும் உன்னை கட்டி எழுப்புகிறதுல என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை போல மகிமையாக உன்னை இந்த இடத்துல வாழ வைக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இனி நீ புலம்பவே மாட்ட. ஏன்? உனக்கு ஆனந்த களிப்பு. சிறையிருப்புகள் எல்லாம் அதுக்கு உதாரணமான வசனம் சொல்கிறேன். ஏன்னா நான் முடிக்க போகிறேன், நேரம் இல்லை. அதுக்கு உதாரணமான வசனத்தை சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. ஆகாயன் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள். உபாகம் புஸ்தகம் 30:1-2 வசனங்கள். உபாகமும் 30:1-2 வீட்டில் போய் வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முடிஞ்சே போச்சு, நிர்மூலமாயிடுச்சு, அதாவது வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நினச்ச வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்ட வல்லவராயிருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 35-36.
பாழாய் கிடந்த பாலாய் கிடந்த இத்தேசம் இந்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்று ஏதேம் தோட்டத்தை போலாயிற்று என்று அவாந்திரமும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்க, நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கரங்களை தட்டி இந்த நிர்மூலமானது என்றா பாழாய் போயிடுச்சு. ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது. நான் சொல்றது விளங்குதா? நிர்மூலனா என்னது? ஆமா, இப்போ நம்ம ஒரு பால் காசுறோம் காப்பி போடுறதுக்காக. பால் திரிஞ்சு போச்சு, காப்பி போட முடியுமா? நம்மால் காப்பி போட மாட்டான். கெட்ட பாலோனா பால் கடுமாவோனா என்ன செஞ்சிடலாம். ஆனால் இயேசு பால் கடும்பாவோ வெண்ணையாவோ செய்கிறவர் அல்ல. அந்த பாலையே மாற்றி திரும்பி காப்பி போட வைப்பேன்னு சொல்றாரு. இதுதான் நிர்மூலமானதையே தேவன் என்ன செய்கிறவர். அப்படின்னா என்ன? ஆகாதது ஒன்றுமில்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பசங்க. நான் இவன் நல்லவன் நினச்சேன், இவன் இப்படி வருவான்னு நினச்சேன், இவன் இப்படி பார்த்துப்பான்னு நினச்சேன், என்னை இப்படி வச்சிருப்பான்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே மாறி போச்சு பாஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னு அழுதாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், வேற ஆப்ஷன் இல்லை. சாகிற வரைக்கும் இவங்ககிட்ட தான் வாழணும். என்னது? சாகிற வரைக்கும் இவங்கிட்ட தான் வாங்கணும். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன? இவனை நல்லவனாய் மாற்றுகிறதுக்கு கர்த்தர் ஒருவரால் தான் முடியும். அவர் சமூகத்துக்கு போ. என்ன எதிர்பார்க்கிற? என்னை நேசிக்கணும், என்னை காப்பாற்றணும், என்னை ஆதரிக்கணும். நான் கேட்காமையே எனக்கு இதை வாங்கி தரணும். எனக்கு நான் இல்லைன்னு உடனே நீயாவே போய் என்ன செஞ்சிடணும். இதெல்லாம் நினைக்கிறல்ல, இது ஒருவரால் தான் முடியும். கர்த்தரால் தான் முடியும் அந்த சிந்தையை மாற்ற. வேலை வெட்டிக்கு போக மாட்டான், வேலை செய்ய மாட்டான், சோத்துக்கு காசு கொடுக்க மாட்டான், பிள்ளைய படிக்க வைக்க மாட்டான், சரியான யூனிஃபார்ம் இல்லை. பயப்படாத, கஷ்டம்தான். அவருக்கு என்ன தெரியும்? அவர் நல்லா இருக்கிறாரு குடும்பத்தோட அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் உனக்கும் இல்லை உண்மை தான் சொல்ல. அப்படி நினைப்பாங்க, கண்டிப்பாக நினைப்பாங்க. படுறவனுக்கு தான் தெரியும் பாடு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உன்னையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். வசனம் அதுதான் சொல்லுது, பாலானவைகளை பயிர் நிலமாய் மாற்றுவேன். யாரால முடியும்? எப்படியா பாலானதை போய் பயிர் நிலமாக மாற்ற முடியும்? என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை பார்த்து சொல்லிட்டார், நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன்னு. நீ பாலாயிட்டியோ, அழுகி போயிட்டியோ, நெசங்கி போயிட்டியோ, புரோஜனம் இல்லாமல் போயிட்டியோ, என்ன பண்ணிட்டாலும் அதை பற்றி கவலைப்படாத. ஏன்? படைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் மீண்டும் அதை உருவாக்க. ஆமீன். வரமாட்டதில்ல. நான் எங்கே போனாலும் ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். என்னதான் ஒரு மெக்கானிக் இருந்தாலும், ஒரு பொருளுக்கு ஒரு வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னதான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அந்த மெக்கானிக் கிட்ட கொடுத்தா சில நேரங்களில் அதை அவருக்கு சரி பண்ண முடியாது. ஆனால் அதை படைத்தவன் அவன் கையில் போனீங்கன்னா இதில் என்ன குறைன்னு அதை எடுத்துட்டு அதை வச்ச உடனே அதை என்ன செய்ய முடியும்? ஏன்? அவங்ககிட்ட படைச்சவனுக்கு தான் தெரியும். அது போயிடுச்சுன்னா, மெக்கானிக்கு போயிடுச்சுன்னா அதை படைச்சி வச்சிருப்பான் விற்கிறதுக்குன்னு. இப்போ வாங்கிட்டு வந்து தான் மாற்ற முடியும். ஒரு பேரிங் போயிடுச்சுன்னா இவர் பேரிங்லாம் செஞ்சு மாற்ற முடியாது. ஆனால் படைத்தவன் செய்கிறவன் அவன் ஒரு பேரிங் இல்லை 1000 பேரிங்கை செஞ்சு வச்சுருப்பான். அப்போ அதில் போயிடுச்சுன்னு மாற்றுறதுக்கு யாருக்கு தான் தெரியும்? சிருஷ்டிகருக்கு மட்டும்தான் தெரியும். பாலாயிடுச்சு, உன் வாழ்க்கை பாலாயிடுச்சு. ஆனால் எதை சரி பண்ணிட்டு அங்கேருந்து என்ன எடுக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. இந்த ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இயேசுக்கிட்ட வந்து கேட்குறான், நான் பார்வை அடையணுன்னு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைந்தா போயின்ட்டாரு. ஆனால் ஒரு குருடனுக்கு வந்தார்ல, அவனுக்கு என்ன கொடுத்தாரு? கண்ணு தெரியல அவனுக்கு. கீழே வசனம் சொல்லுது, அவர் உமிழ் நீரை துப்பி மண்ணை குலைத்து அந்த மண்ணை எடுத்து அவன் கண்ணில் என்ன செஞ்சிட்டாரு? வச்சுட்டாரு. இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? ஏன்? படைத்தவருக்கு தான் தெரியும் இவன் கண்ணில் என்ன குறைவா இருக்குது, கொஞ்சம் மண்ணு குறைவா இருக்குதுன்னு தூக்கி மண்ணை வச்சிட்டார். ஏன்? படைத்தவர் அவர்தான். அவனை படைத்தவர் அவர்தான். அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவனை எப்படி சரி பண்ணணுன்னு. கர்த்தர் சரியாக வைத்து
அவனை சுகமாக்கினார். பாலானவைகளை என்ன செய்ய போகிறாரு? முதல் காரியம் என்ன சொன்னேன்? நன்மையினாலே உன் வாழ்க்கையை கட்டுவார், சிறையிருப்புகளை திருப்பி உன்னை கட்டுவார். அப்புறம் பாலானவைகளை, அதாவது நிர்மூலமானவைகளை அவர் கட்டுவார். நாலாவது உன் காயங்களை கட்டுவார். இதுக்கு உதாரணமான வசனத்தை நான் சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ஏசாயா புத்தகம் 58 1 2 3 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஸ்தலங்கள் எவ்வளவு பாழாக இருந்தாலும் கர்த்தர் இதை கட்டுகிறார், காயங்களை கட்டுகிறவர். எரேமியா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12 13 2 வசனங்களை சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு முடிக்க போறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆராதாயம் உன் காயம் கொடியதாயும் இருந்தது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. 17 அவர்கள் உன்னை விசாரிப்பு அற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஹலோ, உன் புண்ணை ஆற்றத்துக்கு ஒருத்தர் இல்ல, உன் காயங்களை ஆற்றத்துக்கு ஒருத்தர் இல்ல, உனக்கு மருந்தே இல்ல, அவசியமே இல்ல. ஆனா இங்க சொல்றாரு, அவர் உன்னை விசாரிப்பு இல்லாததுனால சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்ட. உனக்கு என்ன பேர் விட்டுட்டாங்கன்னா, நீ சீயோன் என்று சொல்லி உன்னை தள்ளிட்டு, உன்னை ஒதுக்கிட்டு, நீ தேவையில்லைன்னு உன்னை புறக்கணிச்சுட்டாங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்ப, நான் உனக்கு, ஹலோ கவனிக்கிறீங்களா? உன் பெத்தவங்க, உன்னை வளர்த்தவங்க, உன்னோட பிறந்தவங்க, கட்டினவங்க, உனக்கு கொஞ்சம் வியாதி வந்துச்சுன்னா உன்னை நேசிப்பார் இல்லை. நல்லா இருக்கும்போது பார்க்குற விதங்கள் வேறு. பலவீனம் ஜுரன்றது இல்லை, உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் இந்த ஆள் கதி. என் தேவாதி தேவன் உள்ள இறங்கி உன் காயங்களை ஆற்றுவேன். பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் யார் அப்படின்னா, நம் காயங்களை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். முதல் சமாதானத்தினால் கட்டுகிறார், அடுத்தது சிறையிருப்பை திருப்பி கட்டுகிறார், அப்புறம் நிர்மூலமானதை கட்டுகிறார், காயங்களை கட்டுகிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் வாக்கு பண்ணின வீட்டை எனக்கு கட்டி தருவார். கர்த்தர் வாக்கு பண்ணின வீட்டை எனக்கு கட்டி தருவார். வீடெல்லாமா கட்டி தருவார்? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். வாடகை வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த அம்மா, இந்த பொண்ணு இருக்குல்ல, சிரிக்கிறா, ஏன்னா அவளுக்கு வீடு வந்திருக்குது. அவங்க அம்மா வாடகை வீட்டிலே இருந்து காலத்தை கழிச்சிட்டாங்க. ஏங்க, அவங்க வீட்டை மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணதில்லை. அவங்க வீட்டை மாதிரி நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணதில்லை. அவங்க மிஞ்சி போனால் ஒரு 15 வருஷம்தான் இருக்கும், 18 வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிட்டேன். ஒரு வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 15 வருஷத்தில் 18 வீட்டுக்கு போய் என்ன செய்கிறேன், அவங்க மாதம் மாதம் வீட்டில் கூப்பிட்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு புது வீட்டில் கூப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணிடுறேன். ஆனால் அந்த அம்மா ஒன்று செஞ்சுது, இந்த வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அவள் என்ன ஒரு மாதிரி பார்க்குறா, பேசுகிறா, கொல்றா, எனக்கு இந்த வாடகை வீடெலாம் வேணும், சொந்த வீடு வேணும். சம்பாதிக்கிற சம்பாதனை துன்றதுக்கே பத்தாது. 1500 ரூபா அவங்க அப்பாவுக்கு மாதம் சம்பளம். அப்போ அவள் ஒரு வயசு குழந்தை. 1500 ரூபா அப்படியே வந்து கவரை காட்டுவாங்க, என்கிட்ட தசமாக கொடுப்பாங்கன்னு நினச்சி கவரை காட்டுவாங்க. இதை நான் மல்லிகைக்காரன் கொடுக்குறதா, பால் கடைக்காரன் கொடுக்குறதா, காய்கறிக்காரன் கொடுக்குறதா, இந்த 1500 ரூபாய் என்ன பண்ணுறதுன்னு வாங்க. இதை உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் சிஸ்டர் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவங்க எவ்வளோ அழுதாலும் நான் சிரிச்சுன்னு தான் பேசுவேன். ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் திட்டினாலும் ஒருபோதும் போய் வருத்தப்படாதவங்க. என் மேலே இருக்கிறவங்க மேலெல்லாம் வருத்தம் இருக்கும், என் மேலே நான் என்ன திட்டிட்டு வந்தாலும், புத்தி இல்லையா சிஸ்டர்னுக்கெலாம் கேட்டு வந்திருக்கிறேன், அறிவில்லையான்லாம் கேட்டு வந்திருக்கிறேன். ஆனால் அந்த அம்மா ஒரு விசுவாசம், நான் சொந்த வீட்டில் வாழணும் பாச, சொந்த வீட்டில் வாழணும் பாச, என் பிள்ளைங்களாம் சொந்த வீட்டில் தான் இருக்குன்னு நினச்சி
திடீர்னு அந்த பொண்ணுடைய அப்பா ஃபோன் பண்ணி போன வாரம், பாஸ்டர் என் பொண்டாட்டி இருக்கும்போது வீடு இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீட்டை இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வீட்டை இலவசமாக கொடுத்துருக்கிறார். அதுவும் எங்கே கொடுத்துருக்கிறார்? மின்ட் ஸ்ட்ரீட்டில். நான் பாருங்க, அந்த ஸ்டான்லி மருத்துவமனை ஏற்ற மாதிரி சாதாரண ஸ்ட்ரீட் அது. வீடு எப்படி பிரதர் பாருங்களேன், அருமையாக கட்டியிருக்கிறான் இந்த வீட்டை அப்படின்றாங்க. அப்புறம் தான் விசாரிச்சாச்சு, அது இலவசத்துக்கு அவங்களுக்கு கட்டியிருப்பாங்க, கொஞ்சம் குவாலிட்டி தானே கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க அழுதா மாதிரி ஒன்றுமே இல்லை. நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, உன் பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் சொன்ன வீடு. அதான் நான் சொல்றேன், உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவா. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டார் இந்த வசனத்துல எல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டார். ஆமோஸ் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், ஆமோஸ் 9:12, அந்நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திருப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி. எப்படி இருந்தது? பூர்வ நாட்களில் இருந்தது. இப்ப என்னவாயிடுச்சு? பழுதாய் போயிடுச்சு. ஆனா அதை ஏதோ சரிப்படுத்துவேன்னு சொல்லல ஆண்டவரு. ரொம்ப அற்புதமா சொல்லி இருக்கிறாரு. அதை நான் எப்படி பண்ணுவேன்? சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை என்ன செய்வேன்? நான் ஸ்தாபிப்பேன் என்று. அல்லேலூயா.